18ஆம் படி கருப்பே கருப்பா எங்க பாடி போட்ட கருப்பரப்பா தருவாயே நீ வர எங்க யானி மாயாதி வந்தவப்பா 18ஆம் படி கருப்பா எங்க பாடி போட்ட கருப்பரப்பா தருவாயே நீ வர எங்க யானி மாயாதி வந்தவப்பா படி கருப்பா எங்க பாடி போட்ட கருப்பரப்பா தருவாயே நீ வர எங்க யானி மாயாண்டி வம்சமப்பா படி கருப்பா எங்க பாடி போட்ட கருப்பரப்பா தருவாயே நீ வர எங்க யானி மாயாண்டி வம்சமப்பா 18ஆம் படி கருப்பா எங்க பாடி போட்ட கருப்பரப்பா தருவாயே நீ வர எங்க யானி மாயாண்டி வம்சமப்பா வந்த 18ஆம் படி கருப்பே கருப்பா ஒத்த பணம் மரம் மீதிலேறி காத்து நிற்கிறான் ஊரெல்லாமே உறங்கினாலும் காவல் இருக்கிறான் ஒத்த பணம் மரம் மீதிலேறி காத்து நிற்கிறான் ஊரெல்லாமே உறங்கினாலும் காவல் இருக்கிறான் சத்தம் போட்டு குதிரை மேல தாவி ஏறுறான் சத்தம் போட்டு குதிரை மேல தாவி ஏறுறான் சலசலவென மணிகள் ஒலிக்க சாமி வருகிறான் சிவகிரி கருப்புடமாய் கோவில் கொள்கிறான் சிவந்த கண்ணை தொடர்ந்து வச்சு வரங்கள் தருகிறான் விதவிதமாய் மாலை சாத்தி அழகு பார்க்கிறான் வேண்ட முத்து கருப்ப வம்சம் மக்களை காக்கிறான் கருமராய வேண்ட சிவகிரி அவன் காட்ட கருப்பராய வேண்ட சிவகிரி அவன் காட்ட வேட்டைக்கு போறான் கருப்பசாமி விலகி நில்லுங்கடா வீச்சருவா கையில தூக்க வினைகள் ஓடுமடா கோவில் கதவு தானா திறக்கும் கருப்பன் பார்வையிலே குதிரை ஏறி கருப்பசாமி வேட்டைக்கு போகையிலே கோவில் கதவு தானா திறக்கும் கருப்பன் பார்வையிலே குதிரை ஏறி கருப்பசாமி வேட்டைக்கு போகையிலே தேவி வன துர்க்கையம்மா கோவில் வாசலிலே தேவி வன துர்க்கையம்மா கோவில் வாசலிலே தேடி வந்து அருள் கொடுப்பான் சித்திர மாசத்திலே சிவகிரி கருப்புடமாய் கோவில் கொள்கிறான் சிவந்த கண்ணை
தன்னை திறந்து வச்சு வரங்கள் தருகிறான். விதவிதமாய் மாலை சாத்தி அழகு பார்க்கிறான். வேட்ட முத்து கருப்ப வம்சம் மக்களை காக்கிறான். கருப்பராய வேட்ட சிவகிரி அவன் கோட்ட. கருப்பராய வேட்ட சிவகிரி அவன் கோட்ட. வேட்டைக்கு போறான் கருப்பசாமி விலகி நில்லுங்கடா. பீச்சருவா கையில தூக்க வினைகள் ஓடுமடா. சங்கு முழங்க கருப்பசாமி வேட்டைக்கு புறப்பட்டான். சகல வினையும் சகல பகையும் நொறுக்க புறப்பட்டான். சங்கு முழங்க கருப்பசாமி வேட்டைக்கு புறப்பட்டான். சகல வினையும் சகல பகையும் நொறுக்க புறப்பட்டான். எங்கும் அவனை வாழ்த்தும் குரல் எதிரொலிக்குமா. எங்கும் அவனை வாழ்த்தும் குரல் எதிரொலிக்குமா. எவர் என்றாலும் கருப்பனருள் துணை இருக்குமா. சிவகிரி கருப்புலமாய் கோவில் கொள்கிறான். சிவந்த தன்னை திறந்து வச்சு வரங்கள் தருகிறான். விதவிதமாய் மாலை சாத்தி அழகு பார்க்கிறான். வேட்ட முத்து கருப்ப வம்சம் மக்களை காக்கிறான். கருப்பராய வேட்ட சிவகிரி அவன் கோட்ட. கருப்பராய வேட்ட சிவகிரி அவன் கோட்ட. வேட்டைக்கு போறான் கருப்பசாமி வேளையில் நில்லுங்கடா. வீச்சருவா கையில தூக்க வினைகள் ஓடுமடா. வீச்சருவா மணிக்கம்பு தண்டாயுதமாம். வேட்டைக்கு போகும் கருப்பனுக்கு அதுவே ஆயுதமாம். வீச்சருவா மணிக்கம்பு தண்டாயுதமாம். வேட்டைக்கு போகும் கருப்பனுக்கு அதுவே ஆயுதமாம். அச்சம் போக்கி அருள் வழங்கி வேட்டையாடுறான். அச்சம் போக்கி அருள் வழங்கி வேட்டையாடுறான். அல்லல் கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. சரிப்பா. இரண்டாவது திருமணம் யாருக்கு? நீ உட்கார கூப்பிட்றோம். அது கருப்பசாமி அப்படியாப்பா. இரண்டாவது திருமணம் அதையாவது நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுத்து கூட ரத்தத்தில் கலந்ததே பிரச்சனை இருக்குது. இடமானு ரத்தத்தில் கலந்ததே பிரச்சனை இருக்குது. இப்படி நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அதனால் கருப்பசாமி நம்ம கண்ணிலேயே நம்ம விரல விட்டால் தண்ணி வரும். அதனால் அதெல்லாம் விட்டுருவோம். அதனால் எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. அவங்களாட்ட நம்மளும் பார்த்து தண்டனை கொடுத்தோன்னு வச்சுக்க, அதனால் தாங்காது. அதனால் தண்டனை அவங்க வந்து கஷ்டப்படுத்துனது ஃபஸ்ட்டுனாவே இருக்கட்டும். உனக்கு அவன் முன்னாடி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து நல்லபடியாக இன்னொரு திருமணம் நல்லபடியாக நானாக தேடி அமைச்சு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி உனக்கு கொஞ்சம் இடத்துல பிரச்சனை அதையும் உனக்கு தீர்த்து கொடுத்து தொழிலில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. நான் தான் சொல்லிட்டேனே, ரத்தத்தில் கலந்தது அப்படின்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்தால் ஒன்று தானே. பொண்ணோட மனைவி அப்படின்னா அவள் அடுத்த வீட்டு பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? அதுதான். அதனால தான் உனக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கேன். போய் காலில் விழுந்துடும். அதே போல் கருப்பசாமி உன்னோட பாஷையில் சொன்னால் அண்ணன் பொண்டாட்டி பிரச்சனை அதானே. அதனால் உன்னோட இடைஞ்சலெல்லாம் தீர்த்து கொடுத்து திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தவன் வர்ற கார்த்திகை ஜோதிக்குள்ளே உனக்கு அமைஞ்சிருண்டாமானே. சரியா? உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நீ நினச்சது போல் இன்னமும் கொஞ்சம் சிக்கலெல்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு எனக்கு நான் அவங்ககிட்ட வந்து கனி வாங்கிட்டு போயிரு. கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றி அமைச்சிடறேன். ஒரு வருஷ காலத்துக்கு கொஞ்சம் ஒதுங்கிதே எல்லா பக்கம் இருக்கணும். நீ செட்டில் ஆக வரைக்கும். செட்டில் ஆனதுக்கப்புறம் கருப்பசாமி நீ எங்கே போனாலும் சரி எந்த இடைஞ்சலும் வராமல் உனக்கு காப்பாற்றினா போதுமில்ல. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரணும். இடைஞ்சல் நிறைய இருக்குது. நான் தான் அப்படியே சொல்லிட்டேன், நீ கேட்காமலே சொல்லிட்டேன். இடைஞ்சல் இருக்குது, ஆனால் அதில் கை இப்போ வைக்க வேண்டாம். அதை வச்சுன்னா வாழ்க்கையில் மறுபடியும் தள்ளி போகணும். அதனால் இப்போ அதை விட்டு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கு அடுத்து உனக்கு அடுத்தடுத்து உனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. அப்படி அமைச்சா போதுமில்ல. அம்மாவாசைக்கு என்ன வந்துப்பார். இந்த வாரம் வந்ததான் சொன்னி அடுத்து இடத்துல வரணும்ல ஞாயிற்றுக்கிழமை வந்துக்கலாமா? லீவுக்கு மாதத்துக்கு 2 டைம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி அமாவாசை பௌர்ணமி வந்தாலும் சரி ஆக மொத்தம் 15 நாளைக்கு ஒருக்க என்னை வந்து பார்த்துட்டு போயிடும். இந்த பிரச்சனை கொஞ்சம் தீர வரைக்கும் தீர்ந்ததுக்கப்புறம் மாதத்துக்கு ஒருக்க என்னை வந்து பார்த்துட்டு போய் கூடவே வரணும்.
கருப்பசாமி மறுபடியும் மூலனூர் வச்சுப்பா, மூலனூர் திருவண்ணாமலை வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு தொழில் நல்லபடியாக நடக்கணும், அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழணும், அப்படி இல்லையா? அதனால் உடல்நிலையில் வந்து மாற்றி மாற்றி தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். அதை நான் கருப்பு அமைச்சு தந்துடுறேன். அதே போல் யாரை வேணாலும் நம்மள நம்பனே. கருப்பசாமி இன்றைக்கி என்னோடய ஆலயத்துக்கு வந்துட்டில, அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நல்லவனை மட்டும் என் கூட பழக்கத்து வழக்கத்துக்கு வச்சிரு, கெட்டவனை நீயே நிப்பாட்டிரு கருப்பசாமின்னு என் பேரை சொல்லி கனியை கொண்டுட்டு போய் வச்சிரு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். இன்னும் ஒரு 5 மாத காலத்துக்கு மட்டும் நீ கவனமாக இருக்கணும். வாகனத்தில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வெளியூர் பிரயாணம் போகிறதா இருந்தாலும் சரி, சரியா, கடல் கரைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, 5 மாத காலத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5 மாதத்துக்கு மேலே நான் கருப்பசாமி நீ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் கருப்பன் கூட வந்து இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. அதனால் யாருக்கு எந்த இடைஞ்சலும் வராது. நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து, தொழிலையும் பொருளாதாரத்துலேயும் நெருக்கடி இல்லாமல் அமைச்சு கொடுத்து, உனக்கு ஜாமீன் கையெழுத்தும் சரி வராது. அதனால் ஜாமீனும் போடக்கூடாது. இது வரைக்கும் போட்டிருக்கியா? போடுறதுக்கு ஆள் வருவேன் கேட்குறக்கு, அதனால் கேட்டாலும் போடக்கூடாது. சரியா? கிட்டவா அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்க்க முடியுமா? அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு, எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா, அதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. இந்த கனியை 2 குடும்பத்தில் அத்தனை பேர் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வரும்போது. அப்படியா? இதை மட்டும் பகுதியை நல்லா தேய்ச்சி குளிக்க சொல்லிடு, பகுதியை உள்ளுக்கு சாப்பிட சொல்லு, நான் கூடவே வரணும். அடுத்த ஒரு 3 மாதத்தில் முழுசாக குணமாயிடும். தைரியமாக போ, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம். கருப்பசாமி மறுபடி பழக்கடி பார்த்ததில் அவினாசி வெளிச்சுப்பா. அவினாசி புள்ள வரணும். யார் பொண்ணு வரணுங்கன்னு வந்தது? யார்? பேத்தி வரணுமா புள்ள வரணுமா? பேத்தி வரணும். அப்போ வர வேண்டியது மட்டும் உட்காரு, மற்ற வெளியில் போய் உட்கார். நீ போய் உட்கார் ரமண, வெளியில் நீ கூப்பிட்ற, நீ உட்கார், நீ மட்டும் வந்து உட்கார், நீ உட்கார் ரமண கூப்பிட்ற. எல்லாம் ஒன்றாத்தானே வந்தால் என்னை மட்டும் ஏன் தனியாக உட்கார வைக்கிற அப்படின்றியா? என் சகோதரன் ஆட்டா நல்லா ஓடணும், ஒர்க் ஷாப் தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு கேட்ட ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறது யார்? அதான் நீ வெளியில் உட்காருன்னு சொன்னேன். அதனால் என் பேத்திக்கு மட்டும்தான் இப்போ விட உட்காரு கூப்பிட்றேன். நீ போய் மறுபடியும் காலையில் வந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி இன்னும் கிட்ட வந்து உட்கார், இங்கே வந்து உட்கார். அதே போல் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக என் பேத்தி வரணும், அதானே? அதனால் இன்னும் ஒரு 18 நாள் பொறுத்துக்க, சரியா? ஒரு வாரத்துக்குள்ளேயே உனக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். எண்ணி 18 நாளுக்குள்ளே நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் என்னோடய சகோதரன் கடைசியில் இருப்பேன், சரியா? என்னோடய ஆலயத்தில் கடைசியில் இருப்பேன். நீ போகும்போது இதை கொண்டுட்டு போய், எனக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டான், பேத்தியை தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டான். அதனால் கருப்பசாமி எனக்கு 18 நாளில் எனக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டுட்டு போய் அங்கே குத்திடணும் போகும்போது, சரியா? என்னோடய ஆலயத்தில் கடைசியில் இங்கே இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லபடியாக என்னோடய வீடு வந்து சேரணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. டக்குன்னு வாங்க, இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் நினச்சது போலயே உனக்கு 18 நாள் உனக்கு கொண்டாந்து சேர்த்திடுறோம். ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு கொண்டாந்து விட்டால் போதுமில்ல.